ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்டி எப்படி பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நல்ல பக்கத்தை பட்டியே மேலே வைக்கணும். நடுவில் வந்து கிராஸ் பீஸு, அப்புறம் கீழே வந்து கெட்ட பக்கத்தில் லைனிங் எடுத்துருப்போம்ல அந்த இன்னொரு பீஸு இப்படி வச்சு கரெக்ட் பண்ணி அப்படியே அடிச்சுட்டே வந்துடணும். ரெண்டு இதுலேயுமே இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடணும். நான் எப்போயுமே இப்படி தாங்க பட்டி ஜாயின் பண்ணுவேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் பழகிருச்சு. பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். சில துணிகள் வந்து பிசுறு பூனை துணியெல்லாம் பிரிஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தையல் போட்டோம்னா மெயினாக அங்கே பிரியிற இடம் அங்கே பிரிஞ்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி தான் நான் போடுவேன். நல்ல பக்கத்தை மேலே வச்சுக்கணும், கிராஸ் பீஸ் கீழே இருக்கணும், இன்னொரு பீஸு நம்ம எடுப்போம் இல்லையா பட்டிக்கு, அந்த பீஸ் கீழே இருக்கணும். இப்போ படிமான தையல் போடுறோம். அது மேலே அப்படியே ரெண்டு இதுலேயும் படிமான தையல் போட்டுகிட்டே வந்துடணும். போட்டுகிட்டே வந்துட்டு வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சைடில் பிசுரை வெட்டி விடுறேன். இப்போ எல்லா பிசுரையும் வெட்டி விட்டாச்சு, இன்னொரு பீஸ்லையும் வெட்டி விட்டாச்சு. வெட்டி விட்டுட்டு இப்போ நான் அந்த பேக் சைடு எடுத்து அதை வச்சு நான் சரியான அளவு பார்த்துக்குவேன். எப்பயுமே இப்படி தான் நான் தைப்பேன். அளவு பார்த்து குறிச்சிட்டு ரெண்டு சைடு அது மாதிரி பார்த்துட்டு அதை அப்படியே கீழே மடிச்சடிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி மடிச்சடிச்சோம்னா கீழே பிசுறும் தெரியாது, அது போக கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். பேக் சைடெலாம் நம்ம அடிக்கிறோம் பார்த்திங்களா, சப்போர்ட்டாக இருக்கும், அதோட பிடிச்சி நிற்கும். அந்த மாதிரி இது வந்து மேலே ஏறாமல் நல்லா பிடிச்சி நல்லா டைட்டாக பிடிச்சி கீழே நிற்கும். அதுக்காக தான் நான் இப்படி தையல் போடுவேன். எப்பயுமே நான் இப்படி தான் போடுவேன். இப்படி தான் பழகிட்டேன் ஆரம்பத்துலேருந்து. இது நல்லாயிருக்கும். ஒரு தடவை